எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தனுஷா. நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வரேன். இங்கே நான் சுவாமி விவேகானந்தா அழகிய கேள்வி நிறுவனத்தில் 3ஆம் வருட நடன நாடகத்துறை மாணவியாக இருக்கிறேன். இன்றைக்கு இன்றைக்கு தான் எனக்கு இந்த புகைப்பட கண்காட்சியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்க்கும்போது நான் பட்டு பார்த்த விஷயம் இது கிழக்கு மாகாணத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட புகைப்படங்களாக தான் நிறைய இருக்கு. அதாவது கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற மக்களுடைய அன்றாட வாழ்வியல் செயற்பாடுகள் எப்படி இருக்கு, மக்கள் பலரது ஒன்று கூட எங்க இருக்கு என்ற விஷயங்களும், அதாவது சிறு சிறிய நுணுக்கங்கள் சில இடங்கள்ல, அதாவது சில இடங்கள்ல அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற பாரம்பரிய விளையாட்டுகள் சிலது இருக்கும். சில சின்ன வயசுல எங்களுடைய ஆரம்பகால விளையாட்டுகள் எல்லாம் நாங்கள் இருக்கும். அந்த புகைப்படங்கள் எல்லாம் மிகவும் தத்ரூபமாக எடுத்திருக்கார்கள். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, கிழக்கு மாகாணம்ன்றது ஒரு இயற்கையால சூழப்பட்ட ஒரு நிறைய அழகு இருக்கிற ஒரு இடம். வயல் ஒரு பக்கம் வயல் இருக்கு, இன்னொரு பக்கம் நீர் இருக்குது. அப்ப நீதல் மருதம் இணைந்த இந்த கிழக்கு மாகாணத்துல நிறைய புகைப்படங்கள் எடுக்கலாம். இப்ப பறந்துபட்டு பார்த்த அவ்வளவு விஷயம் நான் அன்றாட பார்த்த ஒரு விஷயமாவே இருக்கு. ஆனா இந்த புகைப்படம் என்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது காணாத உலகத்தையும் இப்ப இருக்கிற மக்களுக்கு காண வச்சா அது இன்னும் நல்லா இருக்கும். அதாவது இதுல பார்த்த அவ்வளவு புகைப்படத்திலையும் இரவு நேரம் எடுத்த எந்த ஒரு புகைப்படத்தையுமே என்னால காண முடியல. ஆனா இரவு நேரம் கிழக்கு மாகாணம் இனியிலேண்டு அழகா இருக்கும். ஒரு கல்லடியில நின்று பார்க்கும்போது இரவு நேர வியூ நல்லா இருக்கும். அதே மாதிரி காத்தாங்குடிக்கு போகும்போது எங்கேயுமே அந்த இரவு நேர வியூ நிறைய ஹைலைட் பண்ணக்கூடியதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இது மேற்பார்வையாக, அதாவது மேலோட்டமா பார்க்கும்போது இந்த ரோடு இருக்கு, இந்த ரோட்ல இப்படி ஆட்கள் இருப்பாங்க, இந்த சிறுவர்கள் இப்படி இருப்பாங்க, கலை கலாச்சாரம் என்று பார்க்கும்போது, இறை வழிபாடுகள் என்று பார்க்கும்போது இங்க இன்னென்ன இதன்னு சொல்லி பார்க்கணும். ஆனா மட்டக்களப்பு என்று பார்த்தாலே மட்டக்களப்புக்கு உள்ள ஆழமா போய் பார்க்கும்போது நிறைய கிளைகள் இருக்குது. மக்களுக்கு அறியாத நிறைய கிளைகள் இருக்குது. மக்களோட ஊடாட்டம் கொள்ளக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அப்ப புகைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் இதுல பார்க்கும்போது நிறைய புகைப்பட கலைஞர்கள் உலா வரைக்கும் என்றது தெரியுது கிழக்கு மாகாணத்துல. அப்ப அவர்கள் அங்க போய் அவளோட ஸ்டே பண்ணி அவளுடைய கலாச்சாரங்கள் எப்படி இருக்குன்றது புகைப்படம் மூலமாக வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனோமா இருந்தா நைட் வியூ இப்படி இருக்கு, அப்ப நீங்க நைட் டைம் இன்ஜின்ல போகலாம்னு சொல்லி கொண்டு எடுக்கலாம். அதே மாதிரி காலமட்ட நேரங்கள்ல விடிய ஏர்லி மார்னிங் மட்டக்களப்பை பார்க்கும்போது ஒரு 5 மணி 6 மணி நேரங்கள்ல இங்க கிழக்கு மாகாணத்தை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு நேச்சுரல் பியூட்டி இருக்குது. அது டெய்லி அதோட வாழ்ந்தாக்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த விஷயங்களை புகைப்பட கலைஞர்கள் எடுத்து அதை சோசியல் மீடியாவிலேயோ இல்லாட்டி இப்படியான கண்காட்சி மூலமாக வெளியுறதுக்கு காட்டுமா இருந்தா நிறைய சுற்றுலா பயணிகளினுடைய வருகை நல்லா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். இது ஒரு ஆரம்பம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஆரம்ப கட்டமாக ஒரு முயற்சி எடுத்து செஞ்சிருக்கீங்கன்னா, ஸோ அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த புகைப்பட ஸ்கில் கிடையாது. பட் இது கேட்குற விஷயங்களை கண்ணால் மட்டும்தான் என்னால் ஃபோட்டோ எடுத்து வைக்க முடியும். அதை கேமராவில் எடுக்கிற எல்லாமே எனக்கு இல்லை. ஸோ அப்போ நான் அந்த கண்ணால் பார்க்குற அவ்வளோ விஷயத்தையும் அடுத்தவருக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு சரியா கஷ்டமாக இருக்குது. அப்போ அதனாடி இப்படி ஒரு கலைஞர் இருக்கும்போது இந்த கலைஞர்கள் அதை வெளியுறதுக்கு காட்டும்போது நாடு பூராகவும் நல்ல ஒரு வளம் இலங்கையில் இருக்குன்றதை காட்டக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல எது சரி பிள்ளைன்னு தெரியாது, என்னுடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன். மற்றது நீங்களே பார்த்துக்கோங்க. நன்றி.